இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் இருக்கு வேதத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெருநெஞ்சன் என்பவன் யாருன்னு நாம பார்த்தோம்னா, இதே நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, அவன் கோபக்காரனும் வழக்கை கொழுவுகிறவனும் மூர்கனும் பெரும் பாதகனுமா இருக்கிறான். அப்போ அந்த பெருநெஞ்சன் எப்படிப்பட்டவன்? அவன் கோபக்காரன், வழக்கை ஏற்படுத்துகிறவனா இருக்கிறான், சண்டை சச்சரவுகளை உண்டாக்குகிறவனா இருக்கான். அவன் மூர்கனும் பெரும் பாதகனுமா இருக்கிறான். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனோ செழிப்பான்னு வேத வசனம் சொல்லுது. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கம் அடைவதில்லை இல்லையா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள்னே சங்கீதம் 125:1 பார்க்கிறோம். அப்போ அவர்கள் அசைக்கப்படாத கர்த்தருக்குள் அவர்கள் நிலை கொண்டு இருப்பார்கள்னு பார்க்கிறோம். இந்த பெருநெஞ்சன் யாருன்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் 22:10 அவன் பரியாசக்காரனை துரத்திவிட, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். ஏன்னா இந்த கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறவனா இருக்கான், ஒரு வழக்கை உண்டாக்குகிறவனா இருக்கிறான், பிரச்சனையை ஏற்படுத்துகிற மூர்கனா இருக்கான். அப்படிப்பட்ட பரியாசக்காரர்களை உங்கள் எல்லையை விட்டு நீங்க துரத்தி விடுங்க. அப்போது வாது நீங்கும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படுகின்ற அந்த வாக்குவாதங்கள் நீங்கும், விரோதமும் அவமானமும் நம்மை விட்டு ஒழியும். அப்போ அப்படிப்பட்ட பெருநெஞ்சகர்கள், கோபக்காரர்கள், மூடர்கள், மூர்க்க குணம் உள்ளவர்களை விட்டு நாம தள்ளி இருக்கணும். ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்களும் செழிப்பார்கள். எப்படி செழிப்பார்கள்? எப்பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுது, போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எப்பவுமே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி. அந்த தேவ பக்தி தான் நமக்கு மிகுந்த ஆதாயம். தேவனை மாத்திரம் நம்ம சார்ந்து பயபக்தியோடு நாம வாழும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதை வைத்து நாம மன திருப்தியாய் வாழ்கிறது. போதும் என்ற மனதோடு வாழும்போது அதுதான் நமக்கு மிகுந்த ஆதாயமா இருக்குன்னே வேத வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனா இந்த பெருநெஞ்சன் எப்படி இருக்கான்னு பாருங்க. நீதிமொழிகள் 21:24 அவன் அகங்காரமும் இடும்புள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோட நடக்கிறான். அவன் எப்பவுமே எப்படி இருக்கான்னா அகங்காரம் கொண்டு இருக்கிறான். இடும்பு உள்ளவன்னா மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறவனா இருக்கிறான். அவனுக்கு என்னன்னு பேருனா பரியாசக்காரன். அவன் அகந்தையான சினத்தோடவே எப்பவும் அவன் அகந்தை கொண்டு கோபத்தோடு நடக்கிறவனா இருக்கிறான், மூர்கனா இருக்கிறான். அவன் வழக்கை கொழுகுகிறவனா இருக்கிறான் இல்லையா? ஒரு பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டே போகிறவனா இருக்கான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களோ அவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கம் அடைய மாட்டாங்க. நீதிமொழி 29:25 சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்ப இன்னைக்கு கூட நமக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷர்களை குறித்த பயம் நம் இருதயத்துல இருக்குன்னா அது நமக்கு கண்ணியை வருவித்து விடும். அதனால அந்த பயத்தை நாம கிறிஸ்து இயேசுவின் நாமத்துல அதை நாம நீக்கி போடணும். அந்த பயம் நம்ம விட்டு நீங்கணும். இல்லைன்னா அது நமக்கு கண்ணியை வருவித்து விடும், கேடை விளைவித்து விடும். ஆனா கர்த்தரை நம்புகிறவர்களையோ கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்னே சொல்றாரு. ஏன்னா நீதிமொழிகள் 13:4 சொல்லுது, சோம்பேருடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியா இருக்கும். சிலர் சோம்பேறியாகவே இருந்து கொண்டு அவங்க நிறைய ஆசைப்படுவாங்க, ஆனா அவங்க விரும்பி ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா ஒரு வேலையை செஞ்சாதான் அதுக்குரிய பலன் உண்டு. வேலையே செய்யாம அவங்க பலனை எதிர்பார்த்தா அது ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்காது. ஆனா ஜாக்கிரதை உள்ளவர்கள் எப்படி அந்த ஆத்மா என்றென்றைக்கும் புஷ்டியா இருக்கும்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்துல ஒளியா இருக்கா?
அப்போ அது நம் கண்களிலே ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்குன்னா அது நம்ம இருதயத்தை பூரிப்பாக்கும். நீதிமொழிகள் 15:30 சொல்லுது, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நல்ல செய்தி கேட்கும் போது அது நம் எலும்புகளை புஷ்டியாக்கும் இல்லையா? பொறாமையோ எலும்புரிக்குன்னே வேத வசனம் சொல்லுது. அப்போ பொறாமைப்படுகிறவர்கள் அவங்க எலும்புரிக்கை போலதான் காணப்படுவாங்க. அதே போல கோபக்காரன் சண்டையை எழுப்புகிற போது நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துக்கிறான். நீதிமொழிகள் 15:18 பார்க்குறோம். கோபக்காரன் எப்பயும் அவன் எப்படி இருக்கான்? அவன் மூர்க்கமா இருக்கான்னு பார்க்குறான். அவன் சண்டையை எழுப்புகிறவனா இருக்கிறான். ஆனால் நீடிய சாந்தத்தோடு நாம் இன்னைக்கு காணப்படுவோம். ஆனால் அந்த சண்டை அமர்ந்து போயிடும். அதாவது அந்த சண்டை ஒன்றுமில்லாமல் போயிடும். அவங்க எவ்வளோதான் பேசினாலும் நம்ம அமைதியாக இருக்கும்போது அந்த சண்டை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுதான் கர்த்தர் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார் இல்லையா? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருந்தார். எண்ணுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும், இந்த சிலுவை சுமந்து கொள்ளுங்கள்னே மத்தேயு 11:28-29 அவர் சொல்றாரு இல்லையா? 29-30 அது வரும். அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். அதை போல நீங்க இந்த நுகத்தை, இந்த சிலுவை நீங்க சுமந்து கொள்ளுங்க. ஏன்னா என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குன்றார். இன்னைக்கு நீதிமான்களாய் கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்கும்போது, கர்த்தரை போல நாம் சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கும்போது அந்த சண்டையெல்லாம் அமர்ந்து போயிடும். ஏன்னா நம்ம சேனைகளின் கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவானே சங்கீதம் 84:12 சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது எரேமியா 17:7-8 சொல்லுது, கர்த்தரை மாத்திரமே உங்கள் நம்பிக்கையா கொண்டு இருங்க. ஏன்னா கர்த்தரை நம்பும் போது நாம வெட்கப்பட மாட்டோம், நம்ம கைவிடப்பட மாட்டோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம். ஏன்னா நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருங்கள்னே வசனம் சொல்லுது. அப்ப நம்ம தேவனை நம்பி அவருடைய குணத்தை நாம் ஏற்று அந்த சாந்தமும் மனத்தாழ்மையோடு இருக்கும்போது இந்த பெருநெஞ்சன், இந்த துன்மார்க்கன், இந்த கோபக்காரனுடைய எல்லையில இருந்து நாம விடுதலை ஆகும் இல்லையா? அதுதான் இந்த நாம கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும்போது நாம் எப்படி இருப்போம்னு எரேமியா 17:8 சொல்லுது பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையில நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல அவன் இருப்பான். அப்ப கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான்? தண்ணீர் அண்டையிலே நடப்பட்ட மரம். அது எப்படி இருக்கும்? அது வேர் அந்த தண்ணியை உறிஞ்சி கொண்டே இருக்கும். அது எப்பயுமே அந்த இலை பச்சையா இருக்கும். மழை தாழ்ச்சி, மழை குறைவுபட்டாலும் வறட்சி காணப்பட்டாலும் அந்த மரம் எப்படி இருக்கும்? செழிப்பாதான் இருக்கும். அதுக்குரிய வருஷம் அது தர வேண்டிய கனிகளை அந்த மரம் கொடுக்கும். அது போலதான் கர்த்தரை நம்புகிற மனுஷனும் கனி கொடுக்கிறவனா இருப்பான். ஏன்னா கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ளாக வேரூன்றி இருக்கிறது இல்லையா? கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை 7 முறை புடமிடப்பட்டதா இருக்குது. கர்த்தருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டிருக்கு. அதை அண்டி கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கார். அப்ப அவர் வசனத்தை நம்ம விசுவாசித்து அறிக்கையிட்டு அவரையே நம்பி அவர் வார்த்தையை நாம் நம்பி ஜீவிக்கும் போது நமக்கு அவரே கேடகமா இருப்பார். அதனால இன்னைக்கு சொன்ன இந்த வசனத்தின்படி பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறவனாய், அதை பெரிதுபடுத்துகிறவனாய், சண்டை உண்டு பண்ணுகிறவனா இருக்கானா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இதை நாமும் விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை மாத்திரம் நம்பி நாம் ஓடும்போது நாம் ஒரு பொழுதும் வெட்கம் அடைவதில்லை. ஆமென்.